கண்மாய்கள், குளங்கள், ஏரிகள் உள்ளிட்டவற்றிலிருந்து விவசாய பயன்பாட்டுக்கும் பானை தொழில் செய்யவும் கட்டணமின்றி வண்டல் மண், களிமண் வெட்டி எடுக்க ஜூலை 3 முதல் விண்ணப்பிக்கலாம் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய அவர், விவசாயிகள் அனுமதி பெறும் வகையில் நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 5000க்கும் மேற்பட்ட நீர்நிலைகள், ஊரக வளர்ச்சித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 6700க்கும் மேற்பட்ட நீர்நிலைகளின் விவரங்கள் இணையத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதால் பழையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கல்பாலம் தண்ணீரில் மூழ்கியது. இதனால் இந்த வழியாக பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் மற்றும் வாகனங்கள் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தொடர் கனமழையால் வாழைத்தோட்டம், நெல்வயல் உள்ளிட்ட விளைநிலங்களிலும் மழைநீர் தேங்கியது. சென்னை விமான நிலைய உள்பகுதியில் நேற்று இரவு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. விமான நிலையத்தில் உள்ளிருந்து வெளியே வருவதற்கு நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியிருப்பதாக வாகன ஓட்டிகள் கூறினர். விமான நிலையத்திற்குள் உள்ள சுங்கச்சாவடியில் வாகனங்களுக்கான வருகை பதிவு செய்து அதற்கான கட்டணம் வசூலிப்பதில் திடீரென இயந்திர கோளாறு ஏற்பட்டதாக ஊழியர்கள் தெரிவித்தனர். திருப்பதி மலையில் இருந்து திருப்பதிக்கு வாகனங்கள் செல்ல பயன்படுத்தப்படும் சாலை அருகே 15 காட்டு யானை கூட்டம் முகாமிட்டிருப்பதால் பக்தர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செல்லுமாறு திருப்பதி தேவஸ்தான நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. யானைகளை அடர்ந்த காட்டுப் பகுதிக்குள் விரட்டியடிக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள கிராமங்களுக்கு நடமாடும் கருவியை எடுத்துச் சென்று கருவில் உள்ள சிசுக்களின் பாலினத்தை கண்டுபிடித்து சொன்னதாக 5 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர். கருவில் உள்ள சிசுவின் பாலினத்தை கண்டறிவது தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் நெற்குந்தி என்ற கிராமத்தில் 4 பெண்களிடம் தலா 13,000 ரூபாய் வாங்கிக் கொண்டு அவர்கள் பாலினத்தை அறிந்து சொன்னதாக கூறப்படுகிறது. இது பற்றி கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் அவர்களை கைது செய்ததாகவும், அதில் முருகேசன் என்பவர் மீது சட்டவிரோத கருக்கலைப்பு வழக்கு ஏற்கனவே நிலுவையில் உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டத்தில் 3 நாட்களாக பெய்து வரும் மழையால் கோத்தகிரி பகுதியின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் ஈலாடா தடுப்பணை முழு கொள்ளளவை எட்டியது. இதனால் காய்கறி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். நேற்று மாலை பந்தலூரில் பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. கொடைக்கானலை அடுத்த புலியூர், கோம்பை மலை கிராமங்களில் சுற்றி வரும் ஒற்றை காட்டு யானையால் உயிர் சேதம் ஏற்படும் முன்னரே காட்டுக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்குமாறு வனத்துறையினருக்கு கிராம மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சென்னையில் தலைக்கவசம் அணியாத இருசக்கர வாகன ஓட்டிகளிடமிருந்து 11 கோடி ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை கொள்கை விளக்கு குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் பின்னால் அமர்ந்து பயணிப்பவர்கள் ஹெல்மெட் அணியாதது தொடர்பாக மொத்தம் 7,11,000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறையில் பெய்த கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. சோலையார் பிர்லா அருவியில் நீர்வரத்து அதிகரித்து தண்ணீர் கொட்டியது. கூழாங்கல் ஆறு, வாழைத்தோட்ட ஆறு மற்றும் நடுமலை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்ததால் அவற்றில் இறங்கி குளிக்கக்கூடாது என்று சுற்றுலா பயணிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் மழவந்தாங்கல் சோதனைச் சாவடியில் உரிய ஆவணங்கள் இன்றி காரில் எடுத்து செல்லப்பட்ட 1 கோடி ரூபாய் பணத்தை விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். கோவையில் உள்ள தனது நிலத்தை விற்றதில் கிடைத்த பணத்தை கொண்டு செல்வதாக சென்னையைச் சேர்ந்த மருத்துவர் மதனகோபால் கூறியது பற்றி விசாரித்து வருவதாக அவர்கள் தெரிவித்தனர். ஈரோடு பழையபாளையம் பகுதியில் மரப்பொருட்கள் தயாரித்து விற்பனை செய்யும் கடையில் ஏற்பட்ட தீயை சுமார் 1 மணி நேரம் போராடி தீயணைப்பு வீரர்கள் கட்டுப்படுத்தினர். விபத்திற்கான காரணம் குறித்து விசாரித்து வருவதாக போலீசார் தெரிவித்தனர். பல்லடம் அருகே தனியார் பேருந்தை முந்த முயன்ற கார் கவிழ்ந்ததில் அதில் பயணித்த 2 பேர் படுகாயமடைந்தனர்.
பக்கவாட்டில் சென்ற இருசக்கர வாகனத்தில் மோதாமல் இருப்பதற்காக காரை திருப்பிய போது அதன் பின்புறம் பேருந்து மோதியதால் விபத்து நேரிட்டதாக போலீசார் தெரிவித்தனர். செங்கல்பட்டு அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புள்ளிங்கோ ஸ்டைல் மற்றும் அதிகமாக தலைமுடி வளர்த்திருந்த மாணவர்களுக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் முடித்திருத்தம் செய்யப்பட்டது. முறையாக முடித்திருத்தம் செய்திருக்க வேண்டுமென பலமுறை தெரிவித்தும் கேட்காத 67 மாணவர்களுக்கு முடித்திருத்தப்பட்டதாக ஆசிரியர்கள் தெரிவித்தனர். தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனத்தில் குளறுபடிகள் நடப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டு வெறும் அரசியல் கபட நாடகம் என அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பதிலளித்த அவர், அரசு கேபிள் டிவி நிறுவனம் டிவி நிறுவனங்களுக்கு வழங்க வேண்டிய 575 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை கடந்த 3 ஆண்டுகளில் 471 கோடியாக குறைத்துள்ளதாகவும் HD செட்டாப் பாக்ஸ் திட்டத்தை தற்போது அறிமுகப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். நானும் நிதித்துறையில் இருந்தவன். அதில் பிபிஇன் பியூரோ ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைசஸ்னு ஒரு ஓவர்சைட் நிறுவனம் இருக்குது. அதனால் நான் எத்தனையோ 100 அரசு நிறுவனங்களுடைய சூழ்நிலையை பார்த்துருக்கிறேன். நிர்வாக அடிப்படையில் இவ்வளோ குளறுபடியுடன் ஆரம்பித்த செயல்படுத்தின ஒரு நிர்வாகத்தை நான் பார்த்ததே இல்லை, வெளியும் இல்லை, அரசாங்கத்திலையும் இல்லை. அதனால் இதை வச்சு அவங்க நம்மகிட்ட அரசியல் செய்கிறது மிகவும் கபட நாடகமாக தான் நான் கருதுகிறேன். ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணி நிறைவடையும் வரையில் சிறு குறு நிறுவனங்களுக்கு பீக் அவர்ஸ் மின் கட்டணம் விதிப்பதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை விவாதங்களுக்கு பதிலளித்து பேசிய அவர், இந்தியாவில் அதிக ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை கொண்ட மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது என்றார். கடந்த 3 ஆண்டுகளில் தமிழகத்தில் 30,326 தொழில் முனைவோர்கள் உருவாகியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தென்சென்னை மற்றும் டெல்டா பகுதியில் 250 கோடி ரூபாயில் தலா ஒரு உயர் சிறப்பு பன்னோக்கு குழந்தைகள் நல மருத்துவமனை அமைக்கப்படும் என சட்டமன்றத்தில் மருத்துவத்துறை மானிய கோரிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு ஆண்டில் 100 ஆரம்ப சுகாதார மையங்கள் அமைக்க மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரிடம் கோரிக்கை விடுக்க இருப்பதாகவும், மலை கிராமங்களில் புதிய அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவை தொடங்கப்படும் என்றும், 1,60 லட்சம் ரூபாயில் இருசக்கர அவசர ஆம்புலன்ஸ்கள் வாங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். குறைப்பிரசவம் மற்றும் எடை குறைவுடன் பிறந்த குழந்தைகளை வீடுகளில் கண்காணிக்க தொழில்நுட்ப உதவியுடன் 7 மாவட்டங்களில் முன்னோடி திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும், கருவின் வளர்ச்சியை கண்காணிக்க கர்ப்பிணிகளுக்கு முழு உடல் பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். போடிநாயக்கனூர் மதுரை இடையிலான அகல ரயில் பாதையில் மின்சார ரயில் போக்குவரத்து விரைவில் தொடங்க உள்ள நிலையில் 2ஆம் கட்ட சோதனை ஓட்டம் நடைபெற்றது. முழுவதும் சென்சாராலான ITMS எனப்படும் ஒருங்கிணைந்த ரயில் பாதை கண்காணிப்பு ரயில் மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்டு தண்டவாளங்களின் அதிர்வுகள், உறுதித்தன்மை குறித்து சோதிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்.